இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஐயனார் துணை தாங்க. நம்ம ஐயனார் துறையில் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனோட காதல் தாங்க போய்கிட்டுருக்கு. உடனே சோழனுக்கு கன்ஃபியூஷன். நம்ம அண்ணன் ஏன் சிரிக்குது, எதுக்கு சிரிக்குது, கஷ்டப்பட வேண்டிய நேரத்தில், சோகமாக இருக்கிற வேண்டிய நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது, எப்பவும் போல் இருக்குதுன்னு குழப்பமாக இருக்காங்க குடும்பம் எல்லாமே. சோழன் உடனே அனீஸ் வீட்டுக்கு போய், எங்கள் அண்ணன் இங்கே தானே வந்துச்சு, என்ன பண்ணீங்க, என்ன சொன்னீங்க, என்ன விஷயமா, எதுவும் எங்கள் அண்ணன் எதுவும் உங்ககிட்ட சொல்லிச்சா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அனீஸும் தங்கச்சியும் வெக்கப்படுறாங்க. எதுக்கு சண்டை என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் பையாட்ட ஒன்று கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் சொல்கிறாரு. என்ன கேட்டீங்க? என் தங்கச்சி கண்ணு தெரியலையா, என் தங்கச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அனீஸ் சொன்னோன்னே அப்படியே சோழனுக்கு சந்தோஷம் தாங்கலைங்க. இப்படியாங்க கேட்டீங்க? அப்போ வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாருங்க. சொல்லையில் சஸ்பென்ஸாக வச்சு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் கொடுக்குற பில்டப்பில் குடும்பமே ரொம்ப கடுப்பாகிறாங்க. சொல்லுடா அப்படிங்கிற மாதிரிலாம், மண்டை கண்டையெல்லாம் உடச்சிருவேன்டா, டே இருங்கடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வழியாக சொல்லிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து நிலாட்ட போய் என்னை ஒரு வாரம் திட்டாதீங்க அப்போ தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டீல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக சொல்லி குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் இதில் அப்பாவுக்கு புரியவே இல்லை, நம்ம சோழன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு இந்த கதையை சொல்லதே நீ சொன்னியாக்கோ அப்படிங்கிற மாதிரி புரியாத மாதிரியே போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்தோடனே என்னண்ணே அனீஸ் என்ன சொன்னார் அப்படி இப்படின்னு சுற்றி வளைச்சி கேட்கல. அண்ணே நிறைய கேட்குறோண்ணே, நீ அனீஸ் என்ன சொன்னார், நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. உங்கள் அண்ணன் வெக்கத்தில் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிட்டாருங்க. அது அந்த ஒரு சந்தோஷம் வந்து குடும்பத்துக்கே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோழன், நிலா, பல்லவன் எல்லோரும் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கும்போது சோழன் சொல்கிறாரு, என் ஆள் வந்திருக்கும் நேரம் நாங்கள் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயில. நிலாவுக்கு கடுப்பான மணிக்கு இருக்காங்க. சோழன் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.